வந்து திமுக வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. அதனால தகுதி இருப்பவர்கள் கலைஞர் எம்ஜிஆர் இறந்த பிறகு, ஜெயலலிதா இறந்த பிறகு அங்கே தலைமை சரியில்லை. நான் கலைஞர் எம்ஜிஆர் இறந்த உடனே நான் வெளியே வந்தவன். அதே மாதிரி ஒரு சில பேர் ஜெயலலிதா இறந்த பிறகு வெளியே வந்திருக்கிறார்கள். எல்லாருமே 20 வருடம் 25 வருட காலமாக இந்த கட்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை வந்து அதிமுக திமுக பிரித்து பார்க்க வந்து எங்கள் உடம்புல ஓடுவதும் திமுக ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சிக்கல் கோர்ட் சிக்கல் இருக்கு. அது கோர்ட்டில் இருந்து நாங்கள் வாங்குற போது நேற்று கூட பார்த்தீங்கன்னா அது 10 நிமிஷம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். சிஎஸ்டிக்கு எப்படி வேகமாக முடிச்சு கொடுங்க, அவ்வளவு கட்டணம் வீணாக நிற்குங்கிற சொல்லியிருக்கோம். விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திறக்க வேண்டிய வேலைகளை செய்யும். தென்காசி சுற்றி இருக்க ஊர்கள், தென்காசி நகராட்சி சுற்றி இருக்க பெல்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. 8 கிலோமீட்டரு இந்த இடத்துல குடியிருக்கவங்களுக்கு பட்டா இல்லாதவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்க போகிறோம். அதுக்குரிய ஜிஓ சர்க்குலேஷன் இருக்குது. அது வந்த உடனே தெளிவாக உங்களுக்கு வந்துடும். யார் யார் பட்டா கிடைக்கும், எவ்வளோ தூரத்தில் இருந்தால் பட்டா கிடைக்குமோ வந்துடும். அந்த பட்டா கொடுக்குற நிகழ்ச்சியை மாண்பு முதலமைச்சர் துவங்கி வைப்பார்கள். நம்முடைய ஊரில் வந்து நான் துவங்கி வைப்பேன். நானே வந்து திமுக வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. அதனால தகுதி இருப்பவர்கள் கலைஞர் எம்ஜிஆர் இறந்த பிறகு, ஜெயலலிதா இறந்த பிறகு அங்கே தலைமை சரியில்லை. நான் கலைஞர் எம்ஜிஆர் இறந்த உடனே நான் வெளியே வந்தவன். அதே மாதிரி ஒரு சில பேர் ஜெயலலிதா இறந்த பிறகு வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த தலைமை சரியில்லை. இனிமேல் தமிழ்நாட்டுக்கு இருக்க தலைமை ஒரே தலைமை கலைஞர். கலைஞர் ஒரு தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி என்று சொல்லி கலைஞர் தலைமையை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தவர் தான் இங்கே இருக்கிறார். ஒழிய பஞ்சத்துக்கு வந்தவர் இல்லை. எல்லாருமே 20 வருடம் 25 வருட காலமாக இந்த கட்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை வந்து அதிமுக திமுக பிரித்து பார்க்க வந்து எங்கள் உடம்புல ஓடுவதும் திமுக ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிஎம் வர தேதி முடிவுட அதுக்கு முந்தி நம்ம வந்து நிறைய வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறோம். சிஎம் வர்றதுக்கு அடிக்கல் நாட்டுறா மட்டும் இல்லை, திட்டப்பணிகள் ஏதோ முடிஞ்சிருக்கு. இந்த திட்டப்பணிகள் நம்ம மாவட்டம் வளர வேண்டிய மாவட்டம். என்னென்ன திட்டங்கள் எல்லாம் முடித்திருக்குன்னு சொல்லி திறக்கிற வேலையும் நம்முடைய மாவட்டத்துக்கு இனிமேல் என்னென்ன தேவை என்பதையும் 2 விதமாக குறித்து நாங்கள் பார்த்துருக்கோம். முடிந்தது, முடிய வேண்டியது, இனிமேல் தேவை என்பதெல்லாம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு என்னென்ன அதிகாரிகளுக்கு வேண்டும், இவருக்கு உங்களுக்கு ரிசர்வாயினே இல்லைங்க, ரிசர்வா இல்லை. இதெல்லாம் எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சிஎம் வரும்போது இதெல்லாம் நாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி என்னென்ன தேவை இந்த மாவட்டத்திற்கு என்பதெல்லாம் சொல்லி நிறைவாக நம்முடைய மாவட்டத்துக்கு வேண்டிய பணிகளை செய்து வருகிறோம்.